ஸோ நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ பேப்பர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஆப்ஷனல் பேப்பர். ஸோ ஆப்ஷனல் வந்து பார்த்தோன்னா 2 பேப்பர், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ குவாலிஃபைங் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் பேப்பர் ப்ளஸ் மதர் டங். ஸோ மதர் டங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதர் டங். ஸோ நமக்கு மதர் டங்காக இருக்குது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவும் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும். நம்மளோட இந்த மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம கிராண்ட் டோட்டலில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஏ பார்ப்போம். ஸோ எஸ்ஏக்கு நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஏ டசன்ட் ஹேவ் எனி பேராமீட்டர்ஸ். ஸோ எஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பேராமீட்டரும் கிடையாது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 இந்த 4 பேப்பர்லேயும் சேர்ந்து எந்த காமன் டாபிக்ஸில் வேணாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏக்கு 250 மார்க்ஸ். ஸோ அலாட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ். 2 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ 2 கொஷின்ஸ் 125 மார்க்ஸ் ஈச், 250 மார்க்ஸ். ஸோ எஸ்ஏக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஷின் கேரிஸ் 125 மார்க்ஸ். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ். இதில் பார்த்துக்கிட்டோன்னா டாபிக்ஸ் வந்து நான் சொன்னேன் ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஸோ எதுவும் ஸ்பெசிஃபைடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாபிக்ஸ் வந்து எஸ்ஏக்குன்னு தனியாக ப்ரிப்பரேஷன் கிடையாது. நம்ம ரைட்டிங் ஸ்கில் மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஈச் எஸ்ஏஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1000 வேர்ட்ஸ்க்கு எழுதணும். ஸோ 1000 வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஈச் எஸ்ஏஸ் எழுதணும். 2 எஸ்ஏஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் எழுதணும். டைம் 3 hours. ஈச் பேப்பர் கேரிஸ் 3 hours. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் இருக்கிற சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஜியாகிரஃபி, சொசைட்டி. ஸோ இந்தியன் ஹெரிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி. ஸோ சொசைட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்தியன் சொசைட்டியில் என்னென்னலாம் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் த பீரியட் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்து வந்து பார்த்தோன்னா விமன் டெவலப்மெண்ட், ஸோ சைல்டு கேர், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டாபிக்ஸ் எல்லாமே சொசைட்டியில் கவர் ஆகும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பாலிட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பேன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா இப்போது சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணிட்டோம், எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகும், அப்படி இல்லைனா எந்த அளவு வந்து இந்தியா வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் ப்ராடக்ட்டை பேன் பண்ணுறது மூலிமா எக்கனாமியில் வந்து மற்ற பொருளோட விலையெல்லாம் ஏறும். ஏன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீப்பான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். ஸோ நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலை அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப ப்ரைஸ் ரைஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், ப்ரைஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தோன்னா மைனஸ். ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தோன்னா என்ஹான்ஸ் ஆகும், என்ரிச் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது ஃப்யூச்சரில் நம்ம வந்து சைனா டிபெண்ட்டாக இல்லாமல் இருப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்லாம் இதுதான். ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 அதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டெயின் ஆகும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வைரஸ். ஸோ வைரஸ் பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின்ஸ் வரும்.
ஸோ அப்படி இல்லையா என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது டிசாஸ்டர் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சுனாமி, எர்த்குவேக் இதெல்லாம் தான் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பியூராக சொன்னால் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவுட் சைட் த கண்ட்ரி கிடையாது, இன்சைட் த கண்ட்ரியில் நம்ம என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். நாட் ஓன்லி டெரரிசம், மாவோயிசம் இருக்குது, நக்சலிசம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹர்டலாக இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி நாம் வந்து எந்த மாதிரி இவங்களெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே செக்யூரிட்டியில் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்த விட இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பேப்பர். ஸோ நீங்கள் இது எல்லாத்துக்குமே இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும், நிறைய கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் எத்திக்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அனாலிட்டிக்கல் ஸ்கில், இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த இடத்துல என்ன சொல்யூஷன் யோசிக்கிறோம், ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மார்க்ஸ் வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஸ்கோரிங் ஏரியா. அப்பார்ட் கம்பேரிங் டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்லை வச்சு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து GS4 வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு. GS4 விட்டுட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இதுக்கு அடுத்துல நம்மளுக்கு எதுக்கு மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா எஸ்ஏ அண்ட் பேப்பர் 2. எஸ்ஏ அண்ட் பேப்பர் 2 ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பேப்பர் 1, பேப்பர் 3 இதை கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 2ஓட சிலபஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவாக ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்கும். ஏன்னா நம்ம பாலிட்டிக்கு ப்ரிலிம்ஸில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது ஒரு பேப்பராகவே வரும்போது இதுலேயும் பாலிட்டிக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பேப்பர் 2ல் வந்து அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பேரிங் இதை தாண்டி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ 25 பேப்பர்ஸ் அப்படிங்கிறது 25 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ்ட். யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேப்பர் 1ல் இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கணும், பேப்பர் 2ல் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் ரிலேட்டடாக கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆப்ஷனலை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஆப்ஷனல் வந்து 25 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஜராக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஜியாகிரஃபி, ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபேவராக இருக்குமோ, நமக்கு எது பிடிக்குதோ, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷனல் பேப்பராக எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷனல் வந்து பார்த்தோம்னா 2 பேப்பர்ஸ். ஸோ 2 பேப்பர்ஸில் ஈச் பேப்பர் கேரிஸ் 250 மார்க்ஸ். ஸோ 250 மார்க்ஸ். இதை தாண்டி நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது எல்லாத்த விட நம்மளோட டிசைடிங் செட், நம்ம வந்து சர்வீஸ் வாங்குகிறோமா இல்லையா, சர்வீஸ் வாங்கினா எந்த கேடரில் சர்வீஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனல் பேப்பர் தான். ஸோ ஆப்ஷனலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 500 மார்க்ஸ். ஸோ 250 to 500 மார்க்ஸ். இதில் நம்ம 300+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 125 ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ 125 ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 அப்படிங்கிறது பெஞ்ச்மார்க் கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு எய்ம் பண்ணணும், அதை விட அதிகமாக வாங்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்வீஸ் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதனால தான் ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து விடுறாங்க. ஸோ நமக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா நேச்சராக சப்ஜெக்ட் வருதோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷனலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது ஷெட்யூல்டு லாங்குவேஜ். ஸோ 8th ஷெட்யூலில் இருக்கிற இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்மளோட மதர் டங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மதர் டங் வந்து 8th ஷெட்யூலில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து குவாலிஃபைங் பேப்பர் 1ல் அதை சூஸ் பண்ணிக்கலாம். குவாலிஃபைங் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் 2 இதில் ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் வராது. ஸோ இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜென்ரலாக நம்மளோட ஒரு மேனேஜிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர். ஸோ அவுட் ஆஃப் 300 மார்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆனாவே போதும். ஸோ 30% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே போதும், நம்ம வந்து உள்ளே வந்துடுவோம். ஸோ அவுட் ஆஃப் 300 நம்ம 30% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ இதோட
மெயின்ஸோட டோட்டல் டேலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1750 மார்க்ஸ். மெயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 1750 மார்க்ஸ். ஸோ 1750 மார்க்ஸ். ஸோ இதில் நாம் 800+ மார்க்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தால் இன்டர்வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 275 மார்க்ஸ். பர்சனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 275 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 275 மார்க்ஸ்க்கு நம்ம இதுலேயுமே 50% மார்க்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெடிக்கேட்டடாக நம்ம படித்தோன்னா 50% அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் பர்சனல் இன்டர்வியூவில் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணுறவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50+ மார்க்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிசைட் பண்ணுறது. ஸோ இதில் தான் நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாக்ட் புக்ஸும் படிக்க தேவையில்ல. நம்ம இதில் என்னெல்லாம் படித்தோமோ நம்மளோட மேனேஜிங் ஸ்கில்ஸை வச்சு தான் இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்குறதே ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஃபைனலாக டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சியோட டோட்டல் டேலி, ஸோ மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 மார்க்ஸ். 2025 மார்க்ஸ். ஸோ இதில் டாப்பர் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1175+. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் 1. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1175+. ஸோ கொஷின் பேப்பர் ஈஸி டஃப் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் ரேங்க் 1 அப்படிங்கிற ஸ்கோரை வந்து தொண்ணோம் அப்படின்னா ஸோ 1175 மார்க்ஸ் டாப்பர் ஸ்கோர். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேக் இட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் 1லேருந்து 10க்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டாப்பர். ஸோ இதை தாண்டி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நாம் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜில் வருவாங்க. ஸோ ஆவரேஜில் வராங்கன்ற பட்சத்தில் நமக்கு இந்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் எய்மிங் டு கிராக் இட் தென் யூ கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் எய்ம், யூ ஹேவ் டெடிகேஷன், யூ ஹேவ் எபிலிட்டி டு கிராக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம 1150+ மார்க்ஸை வந்து எய்ம் பண்ணலாம். அப்படி இல்லை மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் வி ஆர் ட்ரையிங் டு அச்சீவ் சம்திங். நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்குள்ளே கடைசி கேடருக்குள்ளே எந்த ஒரு மார்க்காக இருந்தாலையும் கடைசியாவது நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து படித்தா ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 800+ மார்க்ஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இன்னும் மார்க் லிஸ்ட் வர கிடையாது, ரிசல்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. வெளியிடும் போது எல்லாருமே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளியர் பண்ணவங்களோட மார்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ்புக், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட வெப்சைட்டில் போனாலே வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணுவாங்க வித் தேர் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றது இன்னொரு கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். யூபிஎஸ்சி வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேங்க் 1லேருந்து கடைசி ரேங்க் வரையும் எந்த மார்க்ஸ் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, கடைசியாக எவ்வளோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணியிருக்காங்க, கடைசி ரேங்க் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸில் கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஏன் நான் இந்த மார்க்ஸை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த மார்க்ஸ்க்கு எய்ம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம டே டு டே ரிப்பீட்டட் டெஸ்ட்ஸில் நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 to 600 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம அபவ் ஆவரேஜில் கொண்டு வந்து முடிக்க முடியும். ஸோ எய்ம் ஃபார் ஹை, கோ ஃபார் ரேங்க் 1. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் 1 இருக்குன்ற பட்சத்தில் அச்சீவ் பண்ணால் அச்சீவ்மெண்ட். ஸோ நம்ம யூபிஎஸ்சியோடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 700 to 1000 சீட்ஸ் வந்து வேக்கன்சிஸ் இருக்கும். எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் 23+ கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இது மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் பேஸில் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டகரி ரிசர்வேஷன் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. ஜஸ்ட் +10 மார்க்ஸ், -10 மார்க்ஸ், அவ்வளோதான். ஸோ இதில் எந்த விதமானையும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்துடாது.
ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்ஸை நம்ம எய்ம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ கன்க்ளூடிங்காக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சிக்கு படிக்கலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த புக் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சிபிஎஸ்சி புக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்சிஇஆர்டி, ஸோ சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் வந்து என்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி வந்து பார்க்கும்போது லக்ஷ்மிகாந்த் அந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற புக்கை ரெஃபர் பண்ணணும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ஸோ கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ்மே வந்து பார்த்தோம்னா என்சிஆர்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்கானமி. ஸோ எக்கனாமியில் வந்து பார்த்தோம்னா நம்ம மைக்ரோ எக்கனாமி நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்க தேவையில்லை. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த எக்கனாமி வந்து நம்ம என்சிஆர்டிஸில் வந்து படித்தாகணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா எத்திக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேஸ் லைன்.